வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்பு செய்திகள். மர்தானையில் கடத்தப்பட்டதாக கூறப்படும் வர்த்தகர் உள்ளிட்ட இருவர் விடுவிப்பு. தெமட்டகொடையில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழப்பு. பிரேசிலில் சம்பள உயர்வை வலியுறுத்தி தொடர்ந்தும் போராட்டம் முன்னெடுப்பு. விரிவான செய்தி. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவத்திலிருந்து ரணில் விக்ரமசிங்கவை விலகுமாறு வலியுறுத்தி மேற்கொள்ளப்பட்ட அமைதி பேரணியின் போது மாத்தறையில் ஏற்பட்ட மோதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து போலீஸ் மா அதிபர் நேரடி கவனம் செலுத்தியுள்ளதாக பதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன குறிப்பிட்டுள்ளார். இந்த மோதல் சம்பவத்துடன் தொடர்புடைய சுமார் 30 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என அடையாளம் காணப்படுபவர்களும் எதிர்காலத்தில் கைது செய்யப்படுவார்கள் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பில் போலீஸ் மா அதிபர் தென் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நாளாந்தம் கலந்தாலோசித்து வருவதாகவும் இதுவரை 3 ஆலோசனை கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. பொத்துவில் பகுதியில் வீசிய பலத்த காற்று மற்றும் மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அம்பாறை மாவட்ட இடர் முகாமைத்துவ நிலையம் குறிப்பிட்டுள்ளது. இது தொடர்பான விவரங்கள் தற்போது சேகரிக்கப்பட்டு வருவதாக அம்பாறை மாவட்ட இடர் முகாமைத்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் SMS ஜியாத் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சமைத்த உணவுகளை வழங்குவதற்கான பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். காற்று மற்றும் மழையினால் வீடுகள் சேதமடைந்த நிலையில் இடம்பெயர்ந்தவர்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் வீடுகளில் தற்போது தங்கியுள்ளனர். நேற்று மாலை வீசிய பலத்த காற்றால் 373க்கும் அதிகமான வீடுகள் சேதமடைந்துள்ளதாக பொத்துவில் பிரதேச செயலாளர் MIM தௌஃபிக் தெரிவித்துள்ளார். இதில் 9 வீடுகள் முழுமையாகவும் 364 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அத்துடன் இந்த அனர்த்தங்களின் போது 2 காயமடைந்துள்ளனர். இதேவேளை வீடுகள், வர்த்தக நிலையங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களின் கூரைகளும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக பொத்துவில் பிரதேச செயலாளர் மேலும் கூறினார். மருதானை பகுதியில் கடத்தப்பட்டதாக கூறப்படும் இருவரும் கடுவெலவில் விடுவிக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடவத்தை பகுதியைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவரும் மேலும் ஒருவரும் வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் கடத்தப்பட்டதாக தகவல் பதிவாகியிருப்பதாக பதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன குறிப்பிட்டார். கடத்தப்பட்ட இருவரும் தற்போது வீடு திரும்பியுள்ளதாகவும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் போலீசார் கூறியுள்ளனர். மேலதிக விசாரணைகளுக்காக மருதானி போலீசின் 2 விசேட குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாகவும் பதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். தெமட்டகொட பேஸ்லைன் வீதியின் கழனிவெளி ரயில் குறுக்கு வீதிக்கு அருகில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் 27 வயதான இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நேற்றிரவு 11:45 அளவில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் கூறுகின்றனர். காரொன்றில் இந்த பகுதிக்கு வருகை தந்த 4 மீது இனம் தெரியாத சிலர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு தப்பி சென்றுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த துப்பாக்கி பிரயோகத்தில் காரின் சாரதி படுகாயங்களுக்குள்ளாகி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். பொரளை பகுதியைச் சேர்ந்த ஒருவரே இந்த துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்துள்ளார். துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட சந்தேக நபர்கள் இதுவரையில் கைது செய்யப்படவில்லை. பொதுநலவாய நாடுகளின் அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணியின் 8ஆம் நாள் பயணம் இன்று காலை பொலனறுவையில் ஆரம்பமாகியது. பொதுநலவாய நாடுகளின் அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணி அனுராதபுரத்தை நோக்கி பயணிப்பதற்கு முன்னர் பொலனறுவை ரயில் நிலையத்துக்கு முன்னால் விசேட வைபவம் ஒன்று சுகாதார அமைச்சர் மைத்திரிபால சிறிசேன தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பொதுநலவாய நாடுகளின் அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு MTV MBC ஊடக வலையமைப்பு, ஊடகத்துறை அமைச்சு மற்றும் தேசிய இளைஞர் சபைகள் மன்றம் ஆகியன இணைந்து இந்த வாகன தொடரணியை ஏற்பாடு செய்துள்ளன. கொடிகளை ஏற்றிய விசேட வாகனத்தில் டொமினிக்கன் குடியரசின் கொடியேற்றப்பட்டது.
වැඩසටහන අපි ඉතාමත් අගය කරනවා වගේම මේ කටයුතුවලදී ජනමාධ්‍ය අමාත්‍යංශ இந்த திட்டத்தை நாம் பாராட்டுகின்றோம். ஊடகத்துறை அமைச்சு, இளைஞர் சேவைகள் மன்றம், MTV, MBC ஊடக வலையமைப்பு ஆகியன ஒன்றிணைந்து இந்த சிறந்த நடவடிக்கையை முன்னெடுக்கின்றன. விசேடமாக MTV, MBC ஊடக வலையமைப்பு எமது நாட்டிற்கு சர்வதேச ரீதியில் கௌரவம் கிடைக்கும் செயற்பாடுகளையே அனைத்து சந்தர்ப்பங்களிலும் முன்னெடுக்கின்றது. சிறந்த திட்டங்கள், நிகழ்ச்சிகளின் ஊடாக மக்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையிலும் நாடு, மக்கள், இன ரீதியிலும் சர்வதேச ரீதியிலும் கௌரவத்தை பெற்றுத்தரும் நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் நிறுவனமே MTV, MBC ஊடக வலையமைப்பாகும். இந்த நிறுவனத்தின் மீது நாம் மதிப்பு கொண்டுள்ளோம். පැහැදිලි ලෙසම ක්‍රියාත්මක කරන ආයතනයක් විදිහට අපි ඒ ආයතනය පිළිබඳව අපේ ගෞරවයක් තිබෙනවා. பொலனர்வையிலிருந்து அனுராதபுரம் நோக்கி பயணத்தை ஆரம்பித்த வாகன தொடரணிக்கு வீதி முழுவதும் பாடசாலை மாணவர்களால் அமோக வரவேற்பளிக்கப்பட்டது. பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு MTV, MBC ஊடக வலையமைப்பும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றமும் ஊடக அமைச்சும் சேர்ந்து முன்னெடுக்கின்ற வாகன தொடரணி தற்போது புலனர்வையிலிருந்து தற்போது அபரணி நகரை அண்மித்துள்ளது. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் யானை எங்களை ஆசீர்வதித்து கொடியை அசைத்த வண்ணங்களை வரவேற்பதை காணக்கூடியதாக உள்ளது. தொடர்ந்தும் பாடசாலை மாணவர்கள், பொதுமக்கள் அனைவரும் நமக்கு அமோக ஆசீர்வாதத்தையும் வரவேற்பையும் அளித்துள்ளனர். அந்த வகையில் நாம் இன்று அனுராதபுரம் நகருக்கு சென்றடைய உள்ளோம். அந்த வகையில் வாகன தொடரணி தொடர்பான தகவல்களை தொடர்ந்தும் தருவதற்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக அபரணி நகரிலிருந்து ராசதுரை ஜெயரூபன். பழைய நெல் இனங்களை மீள் உற்பத்தி செய்யும் நோக்கில் நாட்டு நடும் நிகழ்வொன்று எகலியகொட பகுதியில் நேற்று நடைபெற்றது. இந்த வைபவத்தில் தேசிய மொழிகள் மற்றும் சமூக நல்லிணக்க அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார, சப்ரகமுவ மாகாண முதலமைச்சர் மஹிபால ஹேரத் உள்ளிட்ட சிலர் கலந்து கொண்டிருந்தனர். பாரம்பரிய உள்நாட்டு நெல் வகைகளை 250 ஏக்கரில் பயிரிடும் நோக்கில் மிகுபுற ரன்கரல் விவசாய அமைப்பினால் இது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. காலம் சென்ற பாரத லக்ஷ்மண் பிரேமச்சந்திரவின் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட சமய நிகழ்வுகள் பல நேற்று இடம்பெற்றன. கொட்டிகாவத்தை முல்லேரியா பிரதேச சபை தலைவர் பிரசன்ன சோழங்க ஆராய்ச்சி தலைமையில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. எனது தேர்தல் நடவடிக்கைகளின் போதே அன்னாரதும் எனது நண்பர்களதும் உயிர்கள் காவு கொள்ளப்பட்டன. அன்னாருக்காக என்னால் இயன்றளவான இறுதிக்கிரிகையே இன்று நான் ஏற்பாடு செய்துள்ளேன். நுவரெலியா தலவாக்கலை நகரில் இன்று அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தில் 3 வர்த்தக நிலையங்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. இன்று அதிகாலை 2:30 தொடக்கம் 3 மணிக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் இந்த தீ பரவியுள்ளதாக நுவரெலியா மாவட்ட செயலாளர் DPG குமாரசிறி தெரிவித்தார். தற்போது தீ முற்றாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட செயலாளர் குறிப்பிட்டார். எலிக்காய்ச்சல் எனப்படும் லெப்டோஸ்பைரோசிஸ் வைரஸ் தாக்கம் எலிகள் மாத்திரமின்றி எருமை, மாடுகள் உள்ளிட்ட மிருகங்கள் ஊடாகவும் பரவுகின்றதா என்பது தொடர்பில் கண்டறிவதற்கான ஆய்வுகளை சுகாதார அமைச்சு ஆரம்பித்துள்ளது. விவசாயிகள் அல்லாத 50% இந்த நோயினால் பீடிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் பாலித்த மஹிபால தெரிவித்தார். இதன் காரணமாக இந்த நோய் தாக்கத்திற்கான காரணத்தை கண்டறிவதற்கான ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு தாம் ஆலோசனை வழங்கியுள்ளதாக பணிப்பாளர் நாயகம் குறிப்பிட்டார். எதிர்வரும் பெரும்போகத்தின் போது விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள் எலிக்காய்ச்சல் தொடர்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கூறுகிறார். எலிக்காய்ச்சலில் இருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள் பிராந்திய பொது சுகாதார பரிசோதகரை அல்லது சுகாதார உத்தியோகத்தர்களை சந்தித்து மேல்சக்தி வில்லைகளை பெற்றுக் கொள்ளுமாறு சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் பாலித மஹிபால கேட்டுக் கொண்டுள்ளார். எலிகளின் சிறுநீரினால் வெளியேற்றப்படும் லெப்டோஸ்பைரோசிஸ் எனப்படும் வைரஸினால் எலிக்காய்ச்சல் பரவுகிறது. எலிக்காய்ச்சல் ஏற்படும் சந்தர்ப்பங்களில் காய்ச்சல், உடல் வலி, கண் சிவத்தல், தசைப்பிடிப்பு போன்ற நோய் அறிகுறிகள் தென்படுவதோடு நோயின் தாக்கம் அதிகரிக்கும் போது கண் மற்றும் உடல் மஞ்சள் நிறமாக காணப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. ஷங்காய் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியில் ஜப்பானின் கோய் நிஷிகோரி முதல் சுற்றில் வெற்றி பெற்றுள்ளார்.
சீனாவின் ஷங்காயில் இடம்பெற்ற இந்த போட்டியில் பல்கேரியாவின் சிரிகோ திமித்ரவ் எதிர்த்தாடிய நிசிகோரியை வெற்றி பெற்றுள்ளார். 6-3 மற்றும் 6-4 என்ற கணக்கில் 2 சுற்றுக்களை தனதாக்கிக் கொண்ட நிசிகோரி இந்த போட்டியை 2-0 என்ற செட்கள் அடிப்படையில் வெற்றி பெற்றார். நிசிகோரி உலக டென்னிஸ் தரவரிசையில் 18வது இடத்தில் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தியை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.